டெக்ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த அகரோ பிரைமோ டயர் இன்ஃப்ளேட்டரோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எமர்ஜென்சி டைமில் டயர் இன்ஃப்ளேட்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெட்ரோல் பங்க்குக்கு நம்ம வந்து போக முடியாத சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கேஜெட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு காரை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு இந்த 12 வால்ட் சிகரெட் சாக்கெட்குள்ளே இதை ப்ளக்இன் பண்ணிவிடுங்க. இதை ப்ளக்இன் பண்ண உடனே உங்களுக்கு டிஜிட்டல் ரீடிங் வந்து உங்களுக்கு காட்டுது பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகுது, மைனஸ் கொடுத்தா ரெடியூஸ் ஆகுது. லைட்டு பட்டன் போட்டால் லைட் ஆன் இருக்குது. SOS லைட்டுக்கான இதுவும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் மோட்ஸ் வந்து மாற்றிக்கலாம். இது எதுக்குன்னா டயர் சப்போஸ் பஞ்சர் ஆயிடுச்சு, பக்கத்தில் வந்து லாரி பெரிய பெரிய வெஹிக்கிள்லாம் போகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டெஃப்னி மாற்றும் போது இது இண்டிகேஷனாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்குது பாருங்க, கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகிடும். மேக்ஸிமம் வந்து 150 PSI வரைக்கும் இதை வச்சு நம்ம இன்ஃப்ளேட் பண்ணலாம். இதோட லென்த் வந்து உங்களுக்கு 14 அடி 4 மீட்டர் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதனால் எல்லா சைடும் நம்ம டயர் கிட்ட வந்து தூரம் எடுத்துகிட்டு போக முடியும் நம்ம சாக்கெட்டில் இருந்து. சரிங்களா? இல்லை உங்களுக்கு எவ்வளோ டயர் வந்து ப்ரெஷர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைடில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் டயருக்கு பேக் டயருக்கான ரீடிங் இதுதான். மவுத் கேப்பை எடுத்துட்டு உங்களுக்கு சேஃப்டி நாசல் கொடுத்துருக்காங்க. அதை வந்து உள்ளே வச்சு இங்கே ஒரு லாக் போட்டுருங்க. இப்போ இது வெளியே வராது இழுத்தா கூட. அதுக்கப்புறமா ரீடிங் வந்து உங்களுக்கு காமிக்கிட்டு பாருங்க. 26 PSI இருக்குது. சப்போஸ் எனக்கு கிலோகிராம் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். பார் வேணும்னா பார் வந்து மாற்றிக்கலாம். இது KPL இருக்குது. அடுத்தது கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதுக்கப்புறமா PSI கம்பெனியில் பார்த்தது வந்து 32 மெயின்டைன் பண்ணணும். கம்பெனியில் காட்டின அந்த PSI வந்து செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு எனக்கு வந்து 32 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மானிட்டரில் செட் பண்ணிக்கலாம். 32 சரிங்களா? செட் பண்ணிவிட்டு ஆன் பட்டனை அழுத்துங்க. ஸோ 32 வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ஆட்டோ ஷட் ஆஃப் உங்களுக்கு பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருந்து அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பக்கில் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க, ரிமூவ் பண்ணுறது ஈஸி. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் ஃபோல்டு பண்ணி உள்ளே வச்சுக்க முடியும். இதை வச்சு வெறும் கார் மட்டும் கிடையாது, நம்ம ஃபுட்பால் இன்ஃப்ளேட் பண்ண முடியும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து மவுத் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுட்பாலுக்கு. இது வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தோன்னா அது கூட பண்ணலாம். அதுக்கான மவுத்து. இது வந்து சைக்கிள் டயரு. சரிங்களா? அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூஸு கொடுத்துருக்காங்க. இப்படி உள்ளே போட்டுட்டு லாக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இன்ஃப்ளேட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் 150 PSI வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். லாரிக்கு கூட நீங்கள் வந்து இதை வச்சு டயர் இன்ஃப்ளேட் பண்ணலாம். கீ ஃபீச்சரை நான் சொல்லிடுறேன். 120 வாட்டுக்கான மோட்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 30 PSI ஃப்ளாட் டயர்லேருந்து வெறும் 3 நிமிஷத்தில் வந்து ஃபுல்லாக இன்ஃப்ளேட் பண்ணிவிடும். மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து 150 PSI. 13 அடி 4 மீட்டர் வரைக்கும் லாங்கான கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. மற்ற இன்ஃப்ளேட்டரோட இது ஏன் ப்ரோ நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு. அது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக ஷட் ஆஃப் ஆகிடும். ஒரு PSI செட் பண்ணிங்கன்னா அது ரீச் ஆகிடவுடனே கட் ஆஃப் ஆகிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஹை பீம் SOS லைட்டும் வந்து உங்களுக்கு இதில் வருது. இந்த வைண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பின்னாடி பார்த்துருப்பீங்க. கேபிளை ஈஸியாக வந்து உள்ளே மடித்து வச்சுக்கலாம். மல்டிபிள் நாசில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. வேரியஸ் பர்பஸ்க்கு ஃபுட்பால், அதுக்கப்புறம் உங்களுக்கு பேஸ்கெட் பால், அதுக்கப்புறம் சைக்கிளு, அதுக்கப்புறம் இந்த ஸ்விம்மிங் பூலுக்கான அந்த பேகு, அதுக்கப்புறம் உங்களுக்கு காரு, ட்ரக்கு, லாரி, இது மாதிரி ஹெவி வெஹிக்கிளுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரிக்கான நாசில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இப்போ அமேசானில் உங்களுக்கு டயர் இன்ஃப்ளேட்டரோட விலை வந்து 1899 ரூபா உங்களுக்கு வருது. சரிங்களா? இது தற்போதைய விலை. இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு அட்டாச் பண்ணி விட்றேன். அதை போய் செக் பண்ணிங்கன்னா கரண்ட் விலை எப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களோ அதுக்கேற்ற அந்த ப்ரைஸ் வந்து வந்துடும். இந்த ப்ரைமோ மட்டும் இல்லாமல் மார்வல்னு சொல்லிட்டு இன்னொரு மாடல் இருக்குது. அதுக்கான லிங்க்கையும் நான் வந்து ஆட் பண்ணி விட்றேன்.
அது இதோட கொஞ்சம் உங்களுக்கு விலை கம்மி. சரிங்களா? அவ்வளோதாங்க, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த டயர் இன்ஃப்ளேட்டர் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் ஆட் பண்ணுறேன். எமர்ஜென்சி டைமில் நம்மக்கிட்ட ஒரு டயர் இன்ஃப்ளேட்டர் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து இருக்கணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள்.